பெல்மடுள்ள நாராங்கொட தனியார் தோட்டத்தின் தோட்ட உரிமையாளர்களால் உடைக்கப்பட்ட வீட்டில் பாதிக்கப்பட்டவர்களை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளின் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நேரில் சென்று சந்தித்துள்ளார். மேற்படி அக்குடும்பத்தை நேரில் சந்தித்த பிரதி அமைச்சர் அந்த நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்ததோடு சம்பவ இடத்தையும் பார்வையிட்டார். குறித்த தோட்டம் தனியார் உரிமையாளர் ஒருவரினால் நிர்வகிக்கப்படுகின்றது என்பதை அறிந்து கொண்டதோடு ஆண்டனி என்ற பாதிக்கப்பட்ட நபர் தனியார் காணியில் வீட்டினை கட்டியதனால் அவ்வீடு உடைக்கப்பட்டதாகவும் அறியப்பட்டது. அப்பிரதேச மக்களுடன் கலந்துரையாடிய பிரதி அமைச்சர் இதுபோன்ற நிலைமைகள் பெருந்தோட்ட பகுதிகளில் குறிப்பாக மலையக மக்களுக்கு தொடர்ச்சியாக காலமாக நடந்து வருகின்றது என்பதனையும் இப்போது மட்டுமே சமூக வலைதளங்களினூடாக மக்கள் மயப்படுத்தப்படுகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டினார். காலமாக எமது மக்கள் தற்காலிக வாழ்விடங்களை அமைப்பதற்கும் மரங்களை நடுவதற்கும் கழிப்பறைகளை கட்டுவதற்கும் தமக்கு தேவையான வாழ்வாதார பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் அனுமதியற்றவர்களாகவும் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளுக்கு உட்பட்டவர்களாகவும் காணப்படுகின்றனர். இந்த முறைமையிலிருந்து நீங்கி முறையான தீர்வுகள் கிடைக்காமலே பல இன்னல்களுக்கு ஆளாகுவதையும் காணக்கூடியதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இவர்களுக்கு தற்போதைய சரியான தீர்வு 10 பேச்சஸ் காணியை வழங்கி அவர்களுக்கான வாழ்விடத்தை அமைப்பதே சிறப்பாகும் என தெரிவித்த பிரதி அமைச்சர் அதற்கான விரைவான நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னெடுக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் முறைப்பாட்டையும் உரிய தோட்ட உரிமையாளருடனான கலந்துரையாடலின் பின்னர் பாதிக்கப்பட்ட ஆண்டனி குடும்பத்தினருக்கு சரியான நிவாரணம் கிடைக்கப் பெறுவது உறுதி செய்யப்படும் எனவும் பொதுமக்களுக்கு அவர் தெரிவித்துள்ளார்.